வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்க வீட்ல என்ன லஞ்ச் அப்படின்றது தான் பார்க்க போறோம். என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் இருக்கு. அடுத்தது வந்து வெண்டைக்காய் சாம்பார் பண்ணியிருக்கிறேன். வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சாம்பார் வச்சாச்சுங்க. வெண்டைக்காய் சாம்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம். ரசம் வந்து நேத்து வச்ச ரசம் தான். அதனால ரசம் இருந்ததுனால இன்னைக்கு ரசம் வைக்கல. கொஞ்சமா இருந்துச்சு, அதுவே போதும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதனால வெண்டைக்காய் சாம்பார் மட்டும் பண்ணேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொரியல் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கும் என் பையனுக்கும் வந்து உருளைக்கிழங்கு. நாங்க 2 பேரும் உருளைக்கிழங்கு சாப்பிடுவோம். அதனால அவனுக்கும் எனக்கும் உருளைக்கிழங்கு பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு புடலங்காய் இருந்தது. புடலங்காய் வச்சு அவருக்கு பொரியல் பண்ணி, அவர் பாக்ஸுக்கு மட்டும் கரெக்ட்டா வச்சு குடுத்தாச்சு. லஞ்ச் பாக்ஸ் வந்து அவருக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டேன். பையனுக்கும் குடுத்தாச்சு. 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் வந்து எப்பவுமே டீ குடிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கிளாஸ் டீ எடுத்துக்கிட்டு, சரி குடிச்சிட்டு அப்படியே மத்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். பாத்திரம் கழுவுறது, கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது. எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்படியே எனக்கு ஒரு கிளாஸ் டீ எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாப்பா பார்த்தீங்கன்னா இன்னும் தூங்கிட்டு இருக்கா. தூங்கி அவங்க எப்ப எழுந்திரிக்கிறாங்களோ, அதுக்கப்புறம் தான் பிரஷ் பண்ணிட்டு பால் குடிப்பாங்க. வாங்க இப்ப பாப்பா எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க, சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பெட்ல இருந்து எழுந்து காலையிலேயே வந்து இங்க வந்து படுத்துருவா. படுத்துட்டு இங்க ஒரு 1 மணி நேரமாவது தூங்கணும். தூங்கி எழுந்து அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வேலைய பார்ப்பாங்க. இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்ஸ் தாங்க. என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இது வந்து இங்க வந்து வீட்லயே வந்து செய்றாங்க. ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் தான் எல்லாமே பண்றாங்க. ஸ்வீட்ஸு, மிக்சர் மத்த இன்னும் நெறைய ஐட்டம் போளி இந்த மாரியெல்லாம் நெறைய பண்றாங்க. அவங்க கிட்ட தான் நான் வாங்குவேன். கொண்டு வந்து வீட்ல கொண்டு வந்து குடுப்பாங்க. அது மாரி ஃப்ரெஷ்ஷா செஞ்சாலும் இன்னைக்கு செய்ய போறேன் வேணுமாம்மான்னு கேட்பாங்க. நான் எடுத்துட்டு வாங்கக்கான்னு சொன்னேன்னா கொண்டு வந்து குடுத்துருவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இப்ப நான் காமிச்சது பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை உருண்டை. கடலைய வறுத்துட்டு வெல்லம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிப்போம் இல்லைங்களா? அந்த உருண்டை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பு உருண்டை. கம்பு மாவுல பண்ணது. இதுவும் பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாருக்கும். கம்பு உருண்டை செய்வாங்க. பாசிப்பருப்பு, எள்ளு உருண்டை, அப்புறம் உளுந்து உருண்டை. நெறைய அந்த உருண்டையிலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய செய்வாங்க. இது பார்த்தீங்கன்னா, லட்டு. நேத்து ஈவினிங் வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த உருண்டை வந்து வாங்குனேன். அந்த கடலை உருண்டை வாங்குனேன். அப்ப சொன்னாங்க, "லட்டு வந்து இன்னைக்கு செய்ய போறேன்ப்பா, வேணுமா?" அப்படின்னு கேட்டாங்க. "சரிக்கா, எனக்கு வேணும்க்கா, செஞ்சதும் குடுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 7:30க்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா எனக்கு செஞ்சு கொண்டு வந்து குடுத்துட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. லட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. இங்க வந்து பெரம்பலூர்ல தான் நான் இருக்கிறேன். பெரம்பலூர்ல தான் அவங்களும் வந்து இந்த ஸ்வீட்ஸ் வந்து செஞ்சு குடுத்துட்டுருக்காங்க. நல்ல டேஸ்ட்டும் நல்லா சூப்பரா இருக்கும். அவங்க கிட்ட தான் நான் எப்பவுமே வந்து வாங்கிக்கிறது. பசங்களுக்கு இப்ப ஸ்கூலுக்கு என் பையனுக்கு ஸ்நாக்ஸ் குடுத்து விடுறதுக்கு அந்த மாரி இந்த கம்பு உருண்டை, எள்ளு உருண்டை, கடலை உருண்டை இந்த மாதிரி ஐட்டமா வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் குடுக்கறதுக்கு வந்து வச்சு குடுக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பன் பக்கோடா. இதுவும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். இதுலயே வந்து 2 டைப்பா பண்ணுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா அந்த லைன் போட்ட மாரி இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு வந்து சும்மா அப்படியே பிளைனா இருக்கிறதா இருக்கும். 2மே டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இது எப்ப செஞ்சாலுமே எடுத்துட்டு வந்துருவாங்க. இது மட்டும் இல்லாம பொடியில பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி, அதிலேயே மல்லி பொடி, பூண்டு பொடி, கருவேப்பில பொடி, முருங்கைக்கீரையில பண்ற முருங்கைக்கீரை பொடி இருக்கு, கொள்ளு பொடி இருக்கு. நெறைய அந்த பொடி ஐட்டமும் நெறைய வச்சிருப்பாங்க. எல்லாமே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். சூப்பரா இருக்குங்க. அது இல்லாம இந்த பட்டாணி, இந்த பச்சை பட்டாணி காரம் போட்டு பண்ணுவாங்கல்ல அது. அதே மாதிரி கொள்ளுல பண்றது, கொள்ளு, கடலையில பண்றது, அந்த காரமா பொரிச்சு பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரியெல்லாம் நெறைய ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சூப்பரா இருக்கும். இங்க பெரம்பலூர்ல யாராவது இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது இவங்க கிட்ட வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, அவங்களோட பர்மிஷனோட நானு அவங்களோட நம்பர் வந்து உங்களுக்கு குடுக்குறேன். வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய்.